புடியதன் உருவுமை குளமிகு கரியது வடிகுடு தன்னதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்குடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரை தொழுது வணங்கி தாழ் பணிந்து இவ்வுலக மக்கள் எல்லோரும் நலமற்று வாழ அவன் திருவடியை வணங்கி, என் அன்னை சரஸ்வதி வாக்கு இணங்கி அவள் திருவடியை வணங்கி என்னை இந்தளவுக்கு உயர்த்திய என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் திருவடி பாதம் வணங்கி வழிபடுகின்றேன். நிகழும் மங்களகரமான வருடம் வைகாசி மாதம் 18ஆம் நாள் திங்கட்கிழமையும் பிரதமை திதியும் கேட்டை நட்சத்திரமும் சித்தயுகமும் கூடிய சுபயுக சுபநாளில் இன்று 1/6/2026 ஆங்கில மாதத்தினுடைய 12 ராசிகளுக்குரிய ராசி பலனை பற்றி, அதனால் ஏற்படக்கூடிய நன்மையும் தீமையும் பற்றி நேயர் பெருமாளுக்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். அதாவது ஒரு ஆங்கில மாதத்தில் இந்த மாதம் நமக்கு ஒரு சிறப்பான மாதம். அப்போ இறைவனால் ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதனுடைய ஆண் பெண் இனத்திற்கு ஒரு நுழைவு வாயில் என்ற திருமணத்தை ஏற்படுத்துவதும் அந்த ஜூன் மாதம் தான் வருது. இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் ஒன்று இருக்குது, நேயர்கள் தெரிஞ்சிருக்கணும். இதனால் வரை எத்தனையோ குரு பயிற்சி வந்திருக்குது. கடந்த கால குரு பயிற்சி பற்றி நேயர்களுக்கு ரொம்ப சொல்லியிருக்கிறோம். பாதம் அடைஞ்சு நல்லா இருப்பீங்க. அதே சமயத்தில் இந்த 1/6 இந்த ஜூன் மாதத்தில் திருக்கணித பிரகார குரு பயிற்சியோடு உங்களுக்கு எல்லாமே வரும். இந்த மாதத்தில் வரப்பிரசாதமாக இந்த குரு பயிற்சியோடு இந்த 1/6/2026 மாதம் தொடங்குகின்றது என்பதை உங்களுக்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையில் இந்த மாதத்தினுடைய முக்கிய நிகழ்வுகள் எடுத்துக்கிட்டோம்னா, கண்டிப்பாக 17/6/2026 கௌரி விரதம், கணவன் மனைவி ஒற்றுமை விரதம், உமா மகேஸ்வர பூஜை. அடுத்தது 22/6 ஆணி திருமஞ்சனம். 22/6/2026 ஆணி திருமஞ்சனம் அருள் தரும் எல்லாம் அல்ல அருள்மிகு சிவகாமி சமேதா நடராஜ பெருமானுடைய திருமஞ்சன திருவிழா. அதற்கு அடுத்தது போல் 24/6 சக்கரத்தாழ்வார்க்கு திருமஞ்சனம், சக்கரத்தாழ்வார்க்கு ஜெயந்தி விழா. இது ரொம்ப சிறப்பான ஒரு விழா. இந்த 2 விழாக்களுமே தயவுசெய்து நேயர்கள் எங்கிருந்தாலும் கலந்துக்கங்க. இந்த 22/6/2026 ஆணி திருமஞ்சனம். திருமஞ்சனம்ங்கிறது பெருமாளுக்கு உரியது, வைணவத்துக்கு உரியது. ஆனால் இந்த திருமஞ்சனம் சிவபெருமானுக்கு மிக சிறப்பாக செய்கிறாங்க எல்லா சிவாலயங்களும். அப்போ சைவத்திலையும் வைணவத்திலையும் திருமஞ்சனம் இருக்குதுங்கிறது பொருள். அந்த வகையிலே இந்த 1/6/2026 கண்டிப்பாக குரு பயிற்சியோடு எல்லோருக்கும் எல்லா செல்வங்களும் கொடுக்கக்கூடிய குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த மாத பலனை நம்ம கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதம் 1/6/2026 ஒரு மிக சிறப்பான கண்டிப்பாக ஆண்டாக இருக்கும். கஷ்டங்களை குறைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். துன்பங்களை துடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். துயரங்களை எடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். பணவரவு ரொம்ப அவசியம். பணவரவு மிக அவசியம். பணவரவு ரொம்ப எச்சரிக்கையாக வச்சுக்கோங்க. மற்ற நண்பர்களை கூட்டாலே கவனமாக வச்சுக்கோங்க. அப்படிலாம் வச்சுட்டு வந்துட்டா நிச்சயமாக இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக மாறும். ஏன்னா கும்பத்திற்கு குடலிட்ட விளக்கணும், குண்டிலிட்ட விளக்காக இருக்கணும். குடலிட்ட இருக்கக்கூடாது, குண்டிலிட்ட விளக்காக இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த மாதத்தில் 7.5 நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஏற்கனவே 7.5. அப்போ 7.5 முதல் சுற்றா, 2வது சுற்றா, 3வது சுற்றா, அதையும் பார்த்துக்கோங்க. பாதச்சனை பயப்படவே வேண்டியதில்லை. பாதச்சனை கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாள் தான். அப்போ இந்த குரு பயிற்சி இப்போ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இந்த குரு பயிற்சி கொஞ்சம் நல்லா இருந்தது. இனி அடுத்து வரக்கூடிய இந்த 7 வரக்கூடிய குரு பயிற்சியும் மிக அற்புதமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இப்போ 7க்கு 8 இப்போ 7 மிதுனத்திலேருந்து 9ஆம் பார்வையாக கும்பத்தை பார்க்குறார். அப்போ மிதுனத்திலேருந்து கும்பத்தை பார்க்குறார். ஆனால் இந்த 6/6/2026 மீனத்தை பார்க்க போகிறார். அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ், ஒவ்வொரு வீடு, அப்போ ஒவ்வொரு வீடை பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு அற்புதமான இந்த மாதத்தில் ஏஜென்சி, ஸ்தபதி,
கோயில் சம்மந்தப்பட்டது, மரங்கள் சம்மந்தப்பட்டது, விவசாயம் சம்மந்தப்பட்டது, விலங்குகள் சம்மந்தப்பட்டது, எல்லா இடத்துலையும் சுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறது, மலை பிரதேசம், தோட்டப்பயிர், தோட்ட பிரதேசங்கள் இதெல்லாம் செழிப்பாக இருக்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் எந்த விதமான மாற்று கருத்து இல்லாமல் இதை கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது கொடுக்கும். இந்த கும்பராசிக்கு மட்டும் தனி செல்வாக்கும். கேட்குறவங்களுக்கு இந்த பாதச்சனி ஒரு நல்ல சனியாக மாறும். ஏஜை பார்த்துக்கோங்க, ஏஜ் மட்டும் பார்த்துக்கோங்க. என்ன தொழில் பண்ணுறீங்க அதையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக மாறும். ஏன்னா 12 ராசிகளில் கும்பத்துக்கு கொஞ்சம் சிரமத்தான் இருக்கும். ஏன்னா சனீஸ்வரனுடைய தாக்கங்கள், அது வந்து சனீஸ்வரனுடைய தாக்கங்கள், அதனால தான் அப்படி இருக்கும். ஏன்னா மற்ற வீடுகளை விட மகரமும் கும்பமும் சனீஸ்வரிய வீடு. ஏற்கனவே சனி சம்பந்தப்பட்ட கேரக்டர் தான் நடந்துட்டு இருக்குது. அப்படிங்கும்போது அந்த தாக்கங்கள் இருக்கும். எல்லா வீட்டுக்கும் உண்டு, எல்லா வீட்டுக்கும். இது அவருடைய சொந்த வீடு. அப்போ வைத்திய செலவுகளை பாருங்கள், மருத்துவ செலவுகளை பாருங்கள், வேலையை பாருங்கள், தொழில் ரீதியாக பாருங்கள், அந்த முடக்கங்களை கவனிங்க. எங்கெங்கே பிரேக் ஆகுது, என்ன பிரேக் டவுன் ஆகுது, அதெல்லாம் பாருங்கள். அப்படிலாம் பார்த்துட்டு வந்துட்டா இந்த கும்பராசி வந்து வெற்றி மேல் வெற்றி நமக்கு கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. கண்டிப்பாக விவசாயம் சம்பந்தப்பட்டது விடாதீங்க. மரங்கள்னு நீங்கள் வேறு பெரிய பெரிய மரங்களுக்கு போயிடாதீங்க. புரியுதுங்களா? என்னென்ன மரம்னு தெரியுதா? செம்மரக்கட்டைக்கு போயிடாதீங்க. மரங்கள்னா தேக்கு, கமுகு, எஸ்டேட்டில் உள்ளதுக்கு அப்படி இதை பாருங்கள். நல்லதே செய்வோம், நல்லது. எதுக்கு அந்த தொந்தரவுலாம் நமக்கு வேண்டாம். நீங்கள் நினைக்க மாட்டீங்க. ஏன்னா கலசம், கோபுர கலசம் பாப விமோசனம் இல்லையா? அப்போ கோபுர கலசம் பாப விமோசனம், கோபுர கலசத்தில் இருக்கிறீங்க. அதை கலசத்துக்குள்ள விட்ட கலசத்தில் இருக்கிற விளக்கு இருக்கிறத குன்றி மேல் இருக்கிற விளக்காக இருக்கணும். புரியுங்களா? அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டிய வேலை பிறகு 7:30 முடிய போது முதல் சுற்றா 2வது சுற்றா பாருங்கள். தசாபத்தியை பாருங்கள். கும்பராசிக்கு ஏற்கனவே அடுத்து உங்கள் ராசியில் ராகு இருக்கார். கொஞ்சம் கவனமாக குடும்ப வாழ்க்கை மட்டும் பார்த்துக்கோங்க. மருத்துவ செலவு பார்த்துக்கோங்க. குழந்தைகளுக்கு படிப்பு கொஞ்சம் மந்தமாக இருக்கும், படிப்பையும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு ஒரு காரியம் ஜெயிப்பதற்கு, ஒரு காரியம் வெற்றி அடைவதற்கு, ஒரு காரியம் தடையை நீக்குவதற்கு, ஒரு காரியம் சித்தி பெறுவதற்கு காரிய சித்தி மாலை, விநாயகருடைய காரிய சித்தி மாலை, விநாயகருடைய காரிய சித்தி மாலை, அதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக காரியத்தை ஜெயிப்பதற்கு, அது எந்த காரியம், சுப காரியங்கள் எந்த காரியம்னாலும் சரி, அது கண்டிப்பாக வெற்றி மேல் வெற்றி உண்டு என்பதில் மாற்று கருத்து அல்ல. எனவே தயவுசெய்து கும்பராசி நேயர்களுக்கு எதை பற்றி இனிமேல் சிந்திக்காதீங்க. எல்லாமே வெளிநாடு ஓடிடுங்க. வெளிநாடு எங்கே வேணாலும் போயிடுங்க. வெளிநாட்டுக்குரிய ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். மிதுனம், துலாம், கும்பம், இந்த 3 ராசியும் பாருங்கள். காற்று ராசி, உபயராசி, காற்று ராசி. அப்போ வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதாவது உபயம்னு சொல்லக்கூடாது, ஏன்னா சரராசியும் இருக்குது. இப்போ துலாம் ராசி சரராசின்னு சொல்லக்கூடாது. அப்போ சரராசி, அதனால் அதெல்லாம் சொல்ல வேண்டாம். உபயராசி அதாவது அது பூராமே நமக்கு வந்து வெளிநாட்டுக்குரியது, காற்றுக்குரியது. அப்போ காற்றுக்குரியும்போது நிச்சயமாக வழிபாடுகளை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. கும்பத்துக்கு வழிபாடு கோபுர கலசம், சதாசிவ பிரம்மம், கோபுர கலசம், சதாசிவ பிரம்மம், அருள்நந்தி சிவம், உமாபதி சிவம். பார்த்தீங்களா? அருள்நந்தி சிவம், உமாபதி சிவம், ஞானசம்பந்த பெருமான், அரசு திருநாவுக்கரசு, இப்படிப்பட்ட யோகிகள் ஞானிகள் வழிபாடு பெற்றால் வெற்றி மேல் வெற்றி யாருக்கு? கும்பத்துக்கு. வெற்றி மேல் வெற்றி யாருக்கு? லாபாதிபதிக்கு. வெற்றி மேல் வெற்றி யாருக்கு? 11ஆம் இடத்துக்கு. வெற்றி மேல் வெற்றி யாருக்கு? கலசத்திற்கு. வெற்றி மேல் வெற்றி யாருக்கு? கும்பராசி.